கம்யூனிஸ்டுகள் முதலில் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது போன்ற சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு வைக்கும் கோரிக்கையையும் இது போன்ற செய்திகள் எங்கும் வரக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாமல் தமிழ்நாடு அரசு அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளுடைய மெத்தனத்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கு ஒன்று இங்கு ஒன்று நடக்கத்தான் செய்கின்றது. யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்க முடியும்? திருநெல்வேலியில் வீடு புந்து வெட்டுறாங்க, அதை வேடிக்கை பார்க்குறோம். எங்கே தப்பு நடந்தால் வேடிக்கை பார்த்துருப்பது நம்முடைய வேலை கிடையாது. இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அடைக்க வருகிறார். அதிகாரிகள் இதற்கு துணை போகக்கூடாது. முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் அதிகாரி பெருமக்கள் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். இங்கே நடந்துருச்சு அங்கே நடந்துச்சு எவ்வளோ காலம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். சொல்லுங்கண்ணே, பேசுங்க. அல்ல, அதாவது 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறது. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து இங்கே இருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கான கூட்டத்தை மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே அதனுடைய பிரதிநிதிகளாக என்னையும் நண்பர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களையும் சென்று ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் சென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவருடைய ஆலோசனையின் பேரிலே தமிழ்நாடு காங்கிரஸ் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அங்கே தெரிவிப்போம். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடை போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் மத்திய நிதி தொகுப்புக்கு மிக பெரும்பான்மையான நிதியை அளிக்கின்ற மாநிலங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசால் ஓரவஞ்சக பார்வையுடன் பார்க்கப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதி பங்கீடு கிடைக்காமல் இருந்து வருகிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் இழந்திருக்கின்றன. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையுமே கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக மிக நியாயமான நீதியான முறையான வருவாய் பங்கீட்டினை தமிழ்நாடு போன்ற சிறந்த முறையிலே செயல்படுகின்ற மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கையினை அங்கே வைக்க சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களை கேட்டிருக்கிறது. அதற்கான புள்ளி விவரங்களோடு அந்த கோரிக்கைகளை அந்த ஆணையத்தின் முன்பாக நாங்கள் வைக்க இருக்கிறோம். தேங்க்யூ.